வணக்கம். ஆன்மீக செய்திகள். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் 100 ஆண்டு பழமையான கூத்தாண்டவர் கோயில் உள்ளது. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக விழா தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, ரக்ஷாபந்தனம் உள்ளிட்ட வைபவங்களுடன் துவங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூனரி ஒடுவன்பாட்டியில் ஸ்ரீ கரடி கருப்பர் கோயில் வீடு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நேற்று சனிக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடன் புறப்பாடானது. காலை 8:30 மணி அளவில் சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சேர்வைக்காரன்பட்டி, அம்பலக்காரன்பட்டி, மேட்டுப்பட்டி, பிரான்மலை, புதுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் கரந்தையில் பிரசித்தி பெற்ற வசிஷ்டேஸ்வரர் கோயில் உள்ளது. கோயிலில் பிரசித்தி பெற்ற துவார விநாயகர் அருள் பாலிக்கிறார். மாசி சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் சனிப்பெயர்ச்சி முடிந்ததை முன்னிட்டு காகம் வாகனத்தில் சனீஸ்வரர் எழுந்தருளினார். சுவாமி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மங்களப்பிரதாயகாய நமः நானாவிதமலமந்திர புஷ்பான் பிரதீஹி பூஜான் சமர்ப்பயாமி. ராஜாய பிரசன்யாமினே மோகடிபைகே శ్రవణాలే மோகே சமேகாமாய ராமநாமாய உத்மஹ அமேஜோ தேவி நமஸ்காரம் வேராய சமராய மகாராஜ மகாராஜ நாராயண மகாய கர்ப்பூரஜோதிவே வரக்ஷாந்தாரயாமி. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மாசி சங்கடஹர சதுர்த்தி விழா நடைபெற்றது. விநாயகருக்கு வாசனை திரவிய அபிஷேகம் செய்து அருகம்புல் சாற்றி அலங்காரம் செய்தனர். பின்னர் வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோயில் உட்பிரகாரத்தில் வீதியுலா வந்து விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் உள்ள ஓணகாந்தேஸ்வரர் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் 4 கால யாக பூஜைகள் முடிந்து சிவ வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசங்களுக்கு பக்தர்களின் பக்தி கோஷ முழக்கங்களுடன் புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து விமானங்கள், மூலஸ்தானம், பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் நாயக்கார செட்டி தெருவில் பிரசித்தி பெற்ற சியாமலா தேவி அம்மன் கோயில் உள்ளது. கோயில் வருஷாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. வருஷாபிஷேக யாக பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் முழங்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி வருஷாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அத்திமர ஜெயவீரர் ஆஞ்சநேயர் கோவிலிலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பாடானது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து அலகு குத்தி வீதி உலாவாக வந்து கோயிலை அடைந்தனர். ஷியாமலா தேவிக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது. கலச அபிஷேகம் நிறைவடைந்ததை தொடர்ந்து சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். தஞ்சாவூர் வையச்சேரி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மாயாண்டி அய்யனார் கோயில் உள்ளது. கோயிலில் விநாயகர், முருகன், கருப்பணசாமி, சப்தமாதர், முனீஸ்வரர் உள்ளிட்டோர் அருள் பாலிக்கின்றனர். பழமையான கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்தனர். 4 கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து சன்னதிகளிலும் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர்.